திவ்ய தேசங்கள்னு சொல்லிட்டு எதுக்குங்க? அதுக்கு கோவிலுங்களுக்கு மட்டும், ஒரு சில கோவிலுக்கு மட்டும் அந்த பேர். யார் சொந்த 108 திவ்ய தேசம்? 1008 திவ்ய தேசம் கூட இருக்குது. உன்னால் 108 முடிக்கிறதுக்குள்ளே உன் வயசு 100 ஆகிப்படும், நீ துபாய் போய்டுவன்ட்டு சொல்லி வச்சுக்குது. எத்தனை தேசம் சுற்றினாலும் உன் மனம் சீர்பட்டால் தான் நான் அதுக்கு பலன். ஊர் சுற்றுறதால கோயிலில் போகிறதால உனக்கு ஒரு பலனும் கிடையாது. அவர் கூட வேலை செய்கிறாரு ஒரு நண்பர். அவர் டூர் இட்டுன்னு போகிறாரு. இமயமலைக்கு போனாங்க போன வருஷம் தானே ஆக்சிடெண்ட் ஆனது. போன வருஷம் இல்லை, அது 3 வருஷம்னு நினைக்கிறேன். ஆமாம், போன வருஷத்துக்கு 3 வருஷம் அவர் எல்லாரையும் டூர் இட்டும் போகிறார். இமயமலைக்கு இட்டும் போகிறார். சிவபெருமானை பார்த்துட்டு வந்துன்னுக்குறாங்க. நைட்டில் ஆக்சிடெண்ட் ஆச்சு. 3 பேர் டிரைவரோடு செத்து போயிட்டான். இட்டுன்னு போனவங்களுக்கு மண்டை ஒழிஞ்சு மென்டல் ஆகி போயிருந்தாங்க. இப்போ இங்கே திவ்ய தேசம் போய் வந்தால் எப்படி இருக்கணும்? அப்படியே அந்தத்துல பறந்து போயிடணும் வீட்டுக்கு. அதனால் அதெல்லாம் டூரு. மனம் எத்தனை தேசம் போனாலும் உள்ளே இருக்கிற தேசம் சீர்படாமல் எந்த தேசத்துலையும் பலன் கிடைக்காது உனக்கு. ஏன்னா அங்கெல்லாம் போனால் என்ன விற்கிறாங்களா ஏதாவது பலன் உனக்கு? இல்லைங்க. கிலோ கணக்கில் போட்டு கொடுக்குறாங்களா? இல்லைங்க, அது குறிப்பிட்ட அந்த ஒரு இதுக்கு மட்டும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. 108 தோத்திரம்னு பேர் அதுக்கு. 108 திவ்ய தேசம்னு வச்சுக்கணும். 108 திவ்ய தேசம் சுத்தத்துக்குள்ளே எனக்கு 100 ஆகி போட்டு நான் போயிடுவேன். அது யார் போவான்? 108 திவ்ய தேசம் வேலை வெட்டி இல்லாத பணங்குது பார். அவன் டூர் சுற்றினுக்கிறவனுக்கு வாட்டப்படும், உழைக்கிறவனுக்கு வாட்டப்படுமா? அதனால் நமக்கு எதுக்கு அது? நம்ம தேசத்தை பார்க்கலாம். உடலுன்ற தேசத்துக்குள்ளே உத்தமன் குடியிருக்கிறான். அதை தேடுங்க. அதை விட்டுட்டு 108 தேசம் சுத்திரவன் சுற்றி போகிறான். நமக்கு எதுக்கு அது? நீங்கள் உங்கள் உடலுக்குள்ளே கிரிவலம் போயின்னுக்கிறான். கிரிவலம் போகிறதால என்ன நன்மை கிடைக்கும்? கிரின்னா தலைன்னு அர்த்தம். இவன் போய் மலையை சுற்றின்னுக்கிறான். கிரின்னா தலைன்னு அர்த்தம் ஒரு மனுஷனுக்கு, இல்லையா? அந்த தலையில் இவனுடைய எண்ணங்கள் சுற்றணும். அதை விட்டு போட்டு போய் மலையை சுற்றின்னுக்கிறான். அதனால் என்ன பலன் கிடைக்கும்? ஆனால் அது ஈஸி, இது கஷ்டம். அது 1000 பேர் சேர்ந்து சுற்றுறான். அதனால் பொழுதுபோக்காக ஜாலியாக பார்த்துன்னு போகிறான். இது தனியாக உட்காந்து சுற்றணுன்னா கஷ்டமாக இருக்குது. அதனால் அதை போய் சுற்றிக்கிறான். சுற்றட்டுமே, அவன் விருப்பம். அது நம்ம விருப்பம். இது நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போகிறான். அவன் ஏன் போகிறான்னு கேள்வி கேட்கக்கூடாது. சொல்லு ஐயா. இப்போது நிறைய சித்தர்கள் நம்ம தமிழ்நாட்டிலையும் தமிழ் இதில் தான் இருக்காங்க. மற்ற இது எல்லா இந்திய நாட்டில் எல்லா நாட்டிலையும் இருந்துக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. எல்லா நாட்டிலையும் இருந்துக்கிறாங்க. ஆனால் எண்ணிக்கையில் பார்த்தா நம்ம எடுத்து தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. அது ஏன்? அதான்பா, நீ படித்தது இங்கே ஹிந்தியில் படிச்சுக்கிறியா? ஹிந்தி தெரியுமா உனக்கு? அப்புறம் இப்போ எப்படி தெரியும் உனக்கு? தமிழ் தெரியும். தமிழ் இருக்கிற வரைக்கும் படித்தா அவங்கள வரைக்கும் பெருசாக தெரிஞ்சுன்னுக்கிற. இப்படி தான் சொல்லுவான் மொழி கூட. கல் மண்ணெல்லாம் தோன்றதுக்கு முன்னே அது கல்லும் மண் எல்லாம் நீ எங்கடாண்ட ஏண்டாப்பா? இது எப்படி இருக்குது பாரு. கல் தோன்றி மண் தோன்றி முன் தோன்றி மூத்த தமிழ் குடிமகனம். கல் பூமி இருந்தால் தானடா நீ பிறக்க முடியும். பூமியே இல்லை, நீ எங்கேருந்து பிறக்க போகிற? அப்புறம் எங்கேருந்து பேச போகிற? அப்படி கல்லும் மண்ணும் தோன்றதுக்கு முன்னே தோன்றிய மொழியாக இருந்தால் உலகம் ஃபுல்லாக இருக்கணுமே இந்த மொழியை. அவன் இங்கிலீஷ்கார மொழி தானே உலகம் ஃபுல்லாகுது. இது வாயில் பேசுகிற விஷயம், நிஜ விஷயம் வேறு. நிஜ விஷயத்தை தேடுங்க. ஐயா, கடைசிக்கு சித்தர் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கட்டும், இல்லை வடநாட்டில் அதிகமாக இருக்கட்டும், சித்தர் வழியில் நம்மளால் போக முடியுமா? இங்கே 2 சித்தர் தான் இருக்கிறாங்கப்பா. வடநாட்டில் 100 சித்தர் இருக்கிறாங்க. நம்ம அங்கே போய் 100 சித்தர்கிட்ட போயிடலாமா? எத்தனை சித்தர் இருந்து என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் சித்தத்தை சரி பண்ணுங்க. உங்கள் சித்தத்தை சரி பண்ணாத எத்தனை சித்தர் வந்து நீ மாற்ற முடியாது. சொல்லு. இப்போது நம்மளுக்கு வந்து காமம், ஆசை, பாசம் 3 தான் கடவுள் அடையிறதுக்கு தடையாக இருக்குது. ஆமாம். அதில் அந்த பாசம் மட்டும் ஏன் அவ்வளோ? மிச்சது 2 வந்து அந்த டைமில் போய்டும். பாசம் மட்டும் கடைசி வரலாம் வரும். அப்படின்னு சாகும்போது கூட வரும். அது ஏன் அதுக்கு மட்டும் அவ்வளோ? தோற்ற பொருள் அது. மீதி எல்லாம் தோற்ற பொருள் கிடையாது, இல்லையா? பாசம் இருக்குது. அது யார் பார்த்தாலும் எல்லார் மேலேயும் பாசம் தாவும். காமம் பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் வரும், இல்லை? பாசம் வந்து பொண்ணு மேலே வரும், அம்மா மேலே வரும், தங்கச்சி மேலே வரும்.
காமம் அம்மா மேலே வருமா, தங்கச்சி மேலே வருமா? அதனால் அதுக்கு லிமிட்டோடு இருக்குது. இது லிமிட்டை தாண்டி போகுது பாசம். அதனால் சாவர வரைக்கும் வருது. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த உபதேசம் வாங்கிட்ட அப்புறம் வீட்டில் உட்காந்து பண்ணுறதுக்கும் நம்ம ஆசிரமத்தில் பண்ணுறதுக்கும் இல்லை மகான்களுடைய சமாதியில் பண்ணுறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம். நம்ம நிறைய வித்தியாசங்கள் படும். ஸோ காரணம் என்னன்னா, இப்போ நான் பல வீடியோக்களில் பல சீடர்களுக்கு சொல்லுவேன், ஒரு பாடம் பண்ணுறத ஒரு நேரம் 7 மணி காலையில் 7லேருந்து 8 வரைக்கும் பண்ணுறீங்கன்னா அதை டெய்லி பண்ணுங்க. ஏன்னா அப்படி பண்ணிக்கினே வரும்போது அந்த பண்ணுறதுனுடைய பயணம் அங்கே ஒரு சக்தி உருவாகும். அந்த சக்தி அங்கே உருவாகும் போது உங்களுக்கு அந்த பண்ணுற பாடத்துக்கு உறுதுணையாக நிற்கும். ஆனால் இன்றைக்கி 7லேருந்து 8 வரைக்கும் பண்ணுறது எனக்கு டைம் இல்லைங்க, நாளைக்கு 10லேருந்து 11 பண்ணுறது, நாளைக்கு 3லேருந்து 4 பண்ணிங்கன்னா அந்த சக்தி அங்கே இருக்காது. அதனால் உங்களுக்கு அது பலன் கொடுக்காது. ரெண்டாவது, அந்த இடத்துல நீங்கள் மட்டும் பண்ணால்தான் ஆன்மீகம், அதை மற்றவங்க பண்ண போகிறதில்ல. ஆசிரமங்கள் அப்படி இல்லை. ஆசிரமம் பண்ணும்போது அங்கே ஒரு குரு அவருடைய சக்தியே அங்கே உருவாக்குறாரு. அப்போ அந்த இடத்துல செய்யும்போது ஒரு வைப்ரேஷன், தன்னறியாமல் ஒரு வைப்ரேஷன். அதே நேரத்தில் குருவாக மட்டும் இல்லை, வர சீடர்கள்லாம் அங்கே உட்காந்து தியானம் பண்ணுறான். அப்போ அந்த இடத்துல ஒரு பெரும் சக்தி உருவாகி போயிருக்குது. அந்த உருவாந்தால நீங்கள் வீட்டில் செய்கிறத விட ஆசிரமத்தில் வந்து செய்யும்போது தனியாக ஒரு சுகம் கிடைக்குது. அதே மாதிரி ஒரு சித்தருடைய சமாதியில், ஒரு ஞானியினுடைய சமாதியில் போய் செய்யும்போது அதே நிலை தான். ஆனால் வீட்டில் செய்யும்போது அந்த நிலை கிடைக்காது. அதனால் இங்கெல்லாம் செய்யும்போது மனம் நின்றுடும், வீட்டில் செய்யும்போது மனம் நிற்காது இல்லையா? இந்த மாதிரி ஏற்படுற அனுபவங்கள் தான் பாரு. இப்போ நான் ஆன்மீகவாதி, ஆஃபீஸில் போய் நான் ஆன்மீகவாதி நாங்கள் சொல்ல முடியாது. சொன்னோம்னா நீ போய் வீட்டில் இருந்துட்டோம், குழப்பு போயிடும் இல்லையா? ஆனால் ஆஃபீஸ் அது தொழில்னு போகும்போது அங்கே ஆன்மீகத்தை மறந்துடணும், அங்கே தொழிலாக மட்டும் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உனக்கு பிரச்சனை வராது. ஆனால் தொழிலாக பார்க்குற இடத்துல போய் நீ ஆன்மீகத்தையும் இணைச்சின்னு சொன்னால் பிரச்சனைகள் உருவாகும். அங்கே தப்பாக செய்துருவேன், நினைவுகள் மாறிடும். அப்போ அங்கே உனக்கு கெட்ட பேர் உண்டாகும். எவ்வளோ நல்ல பேர் எடுத்தால் அதுக்கு ரொம்ப நாள் ஆயிருக்கு. ஆனால் ஒரு சின்ன விஷயத்தால் ஒரு நிமிஷத்தில் உனக்கு கெட்ட பேர் வந்துடும். அதனால் ஆன்மீகம்ன்றது அது உன்னோட மட்டும் நிற்கணும், மற்றவங்களாண்டு அதை காட்டக்கூடாது. அப்படி காட்டாது இருக்கும்போது உனக்கு பிரச்சனையே வராது. ஆன்மீகம்ன்றது ஒரு அடையாளம், நீங்களே உங்களுக்கே உணர்ந்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் மனைவி என்கிட்ட வரும்போது என்ன நிலையில் வந்தாங்க? உட்கார்ந்தா பயம், எழுந்தா பயம், படுத்தா பயம், இப்படிப்பட்ட நிலையில் தான் வந்தாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? எல்லாருக்கும் அவங்க தைரியம் சொல்லிங்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன? ஆன்மீகம்ன்றதை தன்னை தெளிய வைக்கிறது தான் ஆன்மீகம். ஆன்மீகம்னா ஏதோ வானத்தில் போய் குதிக்க போகிறது இல்லை. ஆன்மீகம்ன்றது ஒரு தெளிவடைகிறது, எது சரி எது தப்பு, எது உண்மை எது பொய் அப்படின்னு தெளிகிறது தான் ஆன்மீகம். அந்த தெளிவு போனோன்னா இதில் பயணம் பண்ணணும். அந்த இது இல்லைன்னா இதில் பயணம் பண்ணாமல் தெளிவடையவே முடியாது, யாராலையும் முடியாது. ஏன்னா அடுத்தவன் 1000 தெளிவு சொன்னால் கூட ஏறாது, நீயா தெளியும் போது தான் உண்மை தெரியும். அதுதான் இப்போ உனக்கு நடந்துன்னு இருக்குது. இப்போ சராசரி மக்கள் வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் மெய்யின்னு சொல்கிறோம், சரி சொல்கிறாங்க. அதே ஞானிகள் வந்துட்டு இங்கே இருக்கிறது எல்லாமே பொய்ன்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு எது அந்த மெய்யிலேருந்து அந்த பொய் உணர்றதுக்கு வந்து ரொம்ப காலங்களாது, ரொம்ப பிறவிகளாது. பிறவிகள்லாம் தேவையில்லை, ஒரு பிறவிலேயே முயற்சி பண்ண முடியும். ஆனால் அந்த முயற்சி பண்ண விரும்புறதில்ல. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த உடலை பார்த்து மெய், வாய், கண், மூக்கு, செவி இல்லையா? இது 5 பஞ்சபூதங்கள், இது 5 பஞ்சரேந்திரியங்கள். இதெல்லாம் நிஜ பொருள். அப்போ மெய்னா உண்மை அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது இல்லை? இது மனித இனத்துக்கு. ஆனால் ஞான இனத்துக்கு என்ன சொல்கிறான்? பொய்டா இதெல்லாம். சரி, அவன் சொன்னது சரியா நம்ம சொல்கிறது சரியா அப்படின்னு பார்த்தா அவன் சொன்னது தான் சரியாக இருக்குது. ஏன்னா அவன் ஏன் பொய்ன்னு சொன்னான்னா, இன்னைக்கு இருக்குது இது, நாளைக்கு இல்லாமல் போயிடுது இது. அப்போ அவன் சொன்னது தானே நிஜமாக இருக்குது. அதனால் சொன்னான், காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாரா குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா, வெளுத்த நரம்பையும் உளுத்த சதையும் இழுத்து கட்டிய கூடடா,
வெந்த சோத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா, காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா. இல்ல அப்ப இத பொய்யன்ட்டான். உன்னர்த்தம் சொல்றான், ஐயோ ரொம்ப 10 மாசமா ரொம்ப பதமா செய்து எடுத்துன்னு வந்த பொருள்ப்பா இது. ஆனா இவ்வளவு பதமா செய்து எடுத்த போட்டு ரோட்ல ஓடிச்சிட்டுமாப்பா. அதனால சொல்றான், நந்தவனத்தில் ஓராண்டி. நந்தவனம்னா தாயினுடைய கர்ப்பம், நந்தவனமா. தாயினுடைய கர்ப்பம் வந்து ஒரு பள்ளி அறையான் அது. அதனால சொல்றான், அது நந்தவனம்டா தாயினுடைய வயிறு அப்படின்றான். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 குயவனாய், நந்தவனத்தில் ஒரு ஆண்டு 4 மாதமாய் குயவனை வேண்டி. 4 6 10 மாதம், 10 மாதமா இறைவனை வேண்டி பெற்றாங்களாம். அதனால நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. நல்லா தான் செய்து எடுத்துன்னு வந்தான். இங்கே வந்து தக்கா முக்கா நாடி போட்டு வச்சுன்னு பத்தம் கிடக்குறான். சரிப்பா, இப்படிலாம் என்னப்பா இது, இப்படி வாழ்ந்துட்டு இப்படி செத்து போனா அப்புறம் அதுக்கோசமாப்பா நான் பிறந்தேன் அப்படின்னா இல்லைப்பா. உத்தம பொருளுக்குள் ஆய பொருள் நீன்றான். உலகத்தில் உத்தம பொருள்னு ஒன்று இருக்குதான். அந்த உத்தம பொருள் ஆயன்னா கண்டெடுத்த பொருளா நீ. சரி, அந்த உத்தம பொருள் எதுப்பான்னு அதான்டா கடவுள்னா. உலகத்திலேயே அப்பழுக்கு அற்ற பொருள் உத்தம பொருள். அந்த உத்தம பொருள் கண்டெடுத்த பொருளா நீ. அப்படிப்பட்ட பொருள் அற்புத பொருள் ராணி. நீ போய் கூத்தாடி போட்டு உடைக்கலாமாடா. அதனால உள்ளுக்குள்ளவே உணர வேண்டும், உள்ளும் புறமும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும் கடிந்து தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமே. இந்த கள்ள புனலை நம்பி வாழாத. அது இந்த உலக வாழ்க்கையில தேவைத்தான், ஆனா அதை நம்பி வாழாத. ஒரு கூத்தியாரை வச்சுக்கினா கடைசி வரைக்கும் பொண்டாட்டி மாதிரி நினச்சிக்க முடியுமா சொல்லு? அந்த நேரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி இந்த புலனை பயன்படுத்திக்கோ, ஆனா இதை நம்பி வாழாதன்றான். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த வாழ்க்கை வந்து கூத்தியார் வீட்டில் வாழற மாதிரி வாழ்க்கை இது. கூத்தியார் வந்து உன்னை வச்சு சுகம் கண்டுட்டா நீ அவளை விட்டு விலகவே முடியாது இனிமேல். ஒன்று விலகும் போது அவள் இஷ்டத்துக்கு வலிப்பா, போயிட்டீன்னா தப்பிச்சிருவ, போலன்னா உன்னை ஆளை வச்சு கொன்னுடுவா. இந்த உலக வாழ்க்கை மனிதனுக்கு கூத்தியார் வாழ்க்கை. அப்போ இதுலேருந்து எப்படி சாமி தப்புறது? கூத்தியார்கிட்ட உறவாடிக்கினே ஓடிடு, அப்போதான் நீ தப்பிக்க முடியும். நான் போகிறேன் வரேன் ரப்பன் டப்பு காட்டினா உன்னை காலி பண்ணிடுவா, உலகம்ன்ற மாயை உன்னை காலி பண்ணிடும்ட்டான். புரியுதா? அப்படி இருக்குது சாமி. ஒரு கலையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு விரும்பிட்டோம், அந்த கலையினுடைய முடிவு என்னான்னு பார்த்துடணும். பார்க்கலன்னா அந்த கலைக்கிட்டவே போகக்கூடாது. நீ வாழற மாதிரி வாழ்ந்துட்டு போயேன், அப்படி வாழணும். சொல்லுப்பா. இப்போ இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்னு இருக்குல்ல, நீர், நெருப்பு வந்து திருவண்ணாமலை, காத்து காலாஸ்திரின்ட்டு இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் வந்துட்டு அமைச்சு வந்துட்டு இந்த சாதாரண மக்கள் அறியறதுக்கா, இல்லைன்னா உண்மையாகவே அந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் வந்துட்டு சக்தின்றது இருக்கு? மகான்கள் அமைச்சாங்க. பஞ்சபூதம் தான் உலகம், பஞ்சபூதம் தான் மனிதன், பஞ்சபூதம் தான் உயிரினங்கள். இப்போது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு பொருள் ஒன்று சார்ந்து வாழுது. 5 பொருளும் எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் தனியாக ஒரு பொருளை சார்ந்து எல்லா பொருளும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமாக வாழுது. அது என்னன்னு ஞாபகம் இருக்குதா? இருக்குதா? நீர் வந்து காற்றுல, மரம் செடி கொடியெல்லாம் நீரை சார்ந்துக்குது. ஆனால் 5 பஞ்சபூதமும் இருக்குது அதில். அதுக்கு முக்கிய இடம் நீர். மனிதன் வந்து 5 பஞ்சபூதமும் இருக்குது, ஆனால் முக்கிய பொருள் காற்று. மண் கல் மலையெல்லாம் இருக்குது, முக்கிய பொருள் 5 பஞ்சபூதம் அதில் எங்குது. ஆனால் முக்கிய பொருள் நெருப்பு அதுக்கு இல்லையா? எல்லாத்துலேயும் 5 பஞ்சபூதங்குது. ஆனால் அதை ஏற்கிற பொருள் முக்கியமாக ஒரு பொருள் இருக்கும் எல்லாத்துக்கும், ஒவ்வொன்றுக்கும். அந்த மாதிரி 5 பஞ்சபூதங்கள் தான் இந்த உலகத்தை இயக்குது, கடவுள் இயக்கலை.
கடவுள் வந்து 5 பஞ்சபூதத்தை உருவாக்கி விட்டுட்டாரு. அந்த 5 பஞ்சபூதங்கள் தான் உலகத்தை இயக்கிக்கின்னுது. கடவுளுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லாதது. அப்படி 5 பஞ்சபூதங்களினுடைய என்ன அந்த 5 பஞ்சபூதம்னு சொன்னா அது தெரியணும் இல்லை மனுஷனுக்கு. 5 பஞ்சபூதம்னா எதுன்னு தெரியும்? தெரியாது. அப்போ 5 பஞ்சபூதம்னா எதுன்னு தெரியணும் மனுஷனுக்கு. அப்போது காலாஸ்திரினா காற்று, திருவண்ணாமலைன்னா நெருப்பு, திருவனைக்காவல்னா நீர், சிதம்பரம்னா ஆகாயம் இல்லையா? அப்போ 5 பஞ்சபூதங்கள் தெரியுது மனுஷனுக்கு. அப்போ உலகத்தையும் அந்த 5 பஞ்சபூதம் தான் இயக்குது, நம்மளையும் 5 பஞ்சபூதம் தான் இயக்குது. தெரியறதுக்காக மகான்கள் கோவில்களை அமைச்சாங்க. இதில் திருவண்ணாமலை மட்டும் ஏன் முக்தி ஸ்தலம்ன்ட்டு சொல்லி ரொம்ப இது முக்தி ஸ்தலம் இல்லை எல்லாத்துக்குமே இருக்காது. திருவண்ணாமலை மட்டும் நிறையா எல்லா ஸ்தலமும் முக்தி ஸ்தலம் தான். ஆனால் திருவண்ணாமலைக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு. என்ன திருவண்ணாமலைக்கு சிறப்புன்னா, உலகத்தில் உள்ள எவன் மகான் ஆனாலும் திருவண்ணாமலை போகாமல் மகான் ஆக முடியாது. காரணம் என்னன்னா, மகான்ன்றவனே அவன் நெருப்பு வடிவமாக மாறணும். மாறினால்தான் மகான் ஆக முடியும். அவன் காற்று வடிவமாவோ நீர் வடிவமாவோ மண் வடிவமாவோ இருந்தால் மகான் ஆக முடியாது. அதனால் திருவண்ணாமலையினுடைய மண் வந்து கந்தக பூமி, அதுக்கு மகான்கள் போகணும். ஆனால் முக்தி தலம் திருவண்ணாமலையை நினச்சிட்டா முக்தி கிடைக்கும் அப்படின்னா, திருவண்ணாமலை கோயிலை சுற்றி ஒரு ஆள் கூட இருக்க மாட்டான், போகிறவன் மட்டும்தான் இருப்பான். இந்த மாதிரி தான் ஏமாறக்கூடாது ஆன்மீகத்தில். திருவண்ணாமலையை பார்த்தா முக்தி, திருவண்ணாமலையில் இருந்தால் முக்தின்னா அங்கே ஜனம் இருக்குமா? அதான் முக்தி அடைஞ்சிட்டானே. ஒரு ஆள் கூட இருக்க மாட்டான். நம்மளை மாதிரி போய் பார்த்துட்டு வர மட்டும்தான் இருப்பான். அங்கே கடை கிடை ஹோட்டலு கீட்டில் எதுவும் இருக்காது. கோடிக்கணக்கில் உட்காந்துக்கிறான். திருவண்ணாமலைக்கு நான் போகும்போது குறிக்காக்கா கூட இருக்காது 1967. இன்றைக்கி திருவண்ணாமலை மார்க்கெட்டு, பெரிய மார்க்கெட். அந்த மார்க்கெட்டில் தான் நான் வேலை செய்திருந்தேன் டெய்லர்களில். இன்றைக்கி மார்க்கெட்டிங் காணோம், ஒன்றும் காணோம், எல்லாம் காம்ப்ளெக்ஸாக தான் நிற்கிது. கோவிலில் எந்த நேரமும் ஜனம். அப்போ முக்தி அடைஞ்சிருந்தாங்க எப்படி ஜனம் இருப்பான்? முக்தின்னா பிறவா நிலை தானே. அப்போ திருவண்ணாமலையிலலாம் முக்தி அடைஞ்சிருந்தா அங்கே யாருமே ஜனம் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கிறான்? இது வந்து மனுஷனுடைய மனசை ஆறுதலுக்கு சொல்கிற விஷயம், நிஜத்துக்கு இல்லை. சாமி, இது ஒரு அற்புதமான பாதை சாமி. ஐயா இந்த பாதையை வகுத்து கொடுத்துருக்காருன்னா, இது வந்து கலியுகம். இங்க நம்ம நேர்மையா இருக்கணும், நம்ம சத்தியத்துல நிக்கணும், நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவணும், மற்றவங்களுக்கு சரியான பாதையை காட்டணும்னு நினைச்சா கூட அந்த பாதையை நீ ஏன் காட்டுற, நீ என்னோட வந்து சாக்கடையில் வீ அப்படின்னு சொல்ற கூட்டங்கள் அதிகம். இந்த கூட்டங்கள்ல இருந்து வருங்கால இந்த சமூகம் இருக்கு இல்லைங்களா, அடுத்த தலைமுறைன்னு, அந்த தலைமுறையை இந்த நல்வழிக்கு கொண்டுட்டு வரணும்னா என்ன ஐயா பண்ணணும்? இது ரொம்ப 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 கஷ்டம். மகான்கள் ஞானிகளாலே முடியாத ஒரு காரியம். அவங்களே செஞ்சு முயற்சி பண்ணி சீப்போன்னு போட்டு உலகம். ஏன்னா இந்த உலகத்தோட இயற்கை என்னன்னா, இப்போ ஒரு அமிர்தம் இருக்குது, ஒரு அமிர்தமும் இருக்குது, ஒரு இடத்துல சர்க்கரையும் இருக்குது. எறும்பு முதல்ல எதை போய் மிக்கும்? சர்க்கரை தான் மிக்கும். ஏன்? ஏன்னா அது ஏற்கனவே அது சுவைச்ச பொருளாக கூட இருக்கலாம். அதோட வாசனை அந்த பரம்பரையாக, அது எறும்போட பரம்பரையில் ஊறி கூட அது வந்திருக்கும். இந்த பொருள் நல்ல பொருள், இந்த பொருள் கெட்ட பொருள்னு அதுக்கே கூட தெரியும். ஒரு மாடு போகுது, ஒரு ஆடு போகுது, ஆடு தின்னா பாலையெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் துண்ணுற ஆடு ஒரு சில பொருளை போய் துண்ணாது, ஒரு இலையெல்லாம் போய் துண்ணா. ஏன் துண்ணாது? யாருன்னா ஸ்கூலில் கூப்பிட்டு இதெல்லாம் சாப்பிடாதுன்னு சொன்னாங்க, ஆட்டுக்கு இல்லையே. அப்போ என்ன அர்த்தம்? ஆட்டுக்கு இயற்கையாகவே சில அறிவுகளை இறைவன் கொடுத்துருக்குறான். இதுதான் உனக்கு சாப்பிட்ணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா, இது விஷம்பான்னு இயற்கையிலே அதுக்கு அறிவை இறைவன் கொடுத்துருக்குறான். அப்போ அதுக்கு தெரியுது. அந்த அறிவு எங்கேருந்து வந்தது? அதோட முன்னோர்கள் பாரம்பரியத்துலேருந்து வருது, அதோட ஜீனில் அது கலந்துருக்குது. அப்போ மனுஷன் ஆரம்பத்துலேருந்து எப்படி வந்தான்? மிருகத்திலேருந்து மிருகத்தை மாதிரி உருவாகி அந்த அடிப்படை சித்தாந்தம் வந்து இன்னும் அவன் மிருகமாகவே வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை மாற்ற முடியுமான்னா மாற்றுறது ரொம்ப 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 கஷ்டம்னு பல பேர் விட்டுட்டு ஓடினவங்களாங்கிறாங்க. எதுக்கடா வம்பு? எனக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த விஷயத்த நான் பண்ணேன்னா என்னால் முக்தி அடைஞ்சு மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்போ நான் அதை நோக்கி போக வேண்டியது தானே. எதுக்கு இந்த கூட்டத்துக்கிட்ட மண்ணு வரணும்? இந்த கூட்டம் அதுவெல்லாம் கெட்டு என்னையும் வலிச்சு கொண்டு போய் காவால சேத்துல போட்டுரும். அப்போ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்?
எனக்கு வழி தெரிஞ்சு நான் தப்பிச்சு போனால் போதாதான்னு ஓடி போன கூட்டம் ஞானிகள் எவ்வளோ பேர் இந்த பாழா போன உலகத்துக்கு சொல்கிறத விட சும்மா இருக்கலாம். இது ஒரு நாள் என்ன மாதிரி மாறாது, ஆனால் என்னைக்காவது இது அதை மாதிரி என்ன மாற்றிடும் அப்படின்னு அவங்களே பயந்து போனவங்க. இப்போ நாம் கூட அப்படிலாம் பயந்துருக்குறோம். நாம் எல்லாரையும் மாற்ற போய் எங்கே இவனை மாதிரி நம்ம ஆகிடுவோமோ அப்படின்னு. மோசமான உலகம் சாமி. ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம். அப்போ நான் என்ன பண்ணணும், உலகத்தை மாற்றணும், எல்லாரையும் மாற்றணும்னு போராடுறதை விட்டுட்டு முதல்ல நான் மாற்றி காட்டணும். ஐயா மாறினதை பார்த்து தானே நாமளும் மாறணும். அவர் நான் ஊடா கதவு தட்டி இன்னைக்கு நிறைய பேர் கூப்பிட்ற மாதிரி வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி யாரையாவது போய் கூப்பிட்டாரா? இல்லை. ஆனால் உலகத்தை மாற்றணும்னா அவர் வந்தார். ஆனால் யார் வீட்டுக்காதையும் போய் அவர் தட்டவே இல்லை. அப்போ என்ன பண்ணார், உலகத்தை மாற்றணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணால் முதல்ல தன்னை மாற்றி காட்டணும். தன்னால் மாற முடியுன்றது இந்த உலகத்துக்கு காட்டணும். இப்படி ஒரு வழி இருக்குதுப்பா, இந்த வழியில் நான் போனேன், இந்த வழியில் போனதுனால நான் இப்படி இருக்கேன்னு இந்த உலகத்துக்கு சொல்லும்போது அந்த மாதிரி ஆசைப்படுறவங்க தேடி வருவாங்க. அப்போ உலகம் நல்லா இருக்கணும்னா நான் என்ன பண்ணோம், உலகத்தை நல்லா இருக்குதுன்னா கட்டுக்கட்டாக பணத்தை கொடுத்தா நல்லா இருக்குமானா நல்லா இருக்காது, அது கெட்டு தான் போகும். முதல்ல நான் மாறி காட்டணும். அப்போ தான் என்னை பார்த்து என்னை மாதிரி தேடல் உள்ளவங்களும் என்னை தேடி வரக்கூடிய சூழ்நிலை வரும். புரியுதுங்களா? அப்போது ஒரு பூவில் ஒரு தேன் இருந்தால் அது போய் அட்ரஸ் பேப்பா நான் பூத்துட்டேன் தேனி வா தேன் சாப்பிடுன்னு எதுவும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, தேனி தானாக வரும். அப்போ மாற்றம் எங்கேருந்து தொடங்கணும், உலகத்திலிருந்து மாற்றத்தை தேடணும்னா அது என்றைக்குமே முடிவே கிடையாது. எனக்குள்ளேருந்து நான் மாற்றத்தை தொடங்கி முதல்ல நான் மாறி காட்டணும். நான் மாறி காட்டினா மற்றதெல்லாம் தன்னால் மாற ஆரம்பிக்கும். அதை தான் எல்லா மகான்களும் பண்ணாங்க. தேடி வந்தவங்களுக்கு தான் கொடுத்தாங்க எல்லாருமே. ஆனால் ஐயா ஒருத்தர் மட்டும்தான் நல்லவனா கெட்டவனா யாரையுமே பார்க்காம விருப்பப்பட்டவங்க எல்லாருக்கும் கொடுத்து சரி உன்னால் கரை சேர முடியும்னா சேர்ந்து வா அப்படின்னு பாரபட்சம் பார்க்காம கொடுத்தவர் நம்ம ஐயா மட்டும்தான். எத்தனை பேர் வந்தோம் இல்லையே. போட்டில் ஏறினவன் பாதியிலே கடலில் ஊந்தவெல்லாம் இருக்கிறான். ஏறும்போது சொன்னானே ஊந்ததை சொன்னானா? ஐயா வந்து ஒரு போட்டில் ஏறி ஓடத்தை ஓட்டினாரு, வாங்கப்பா வாங்கப்பான்னு ஏற்றினாரு. அதுக்கப்புறம் பாதியிலே குச்சிட்டானே, கூட்டத்தில் ஐயாவை மறந்துட்டாரு. ஆயிரக்கணக்கான கூட்டம்பா, 4 பேர் இருக்கும்போது தெரிஞ்சுது ரே நீ என்ன பாடம் பண்ண நீ என்ன பாடம் பண்ணன்னு கேட்டார் ஐயா. 1000 பேர் வரும்போது கேட்க முடியலையே. இவன் அப்படியே 1ஆம் கிளாஸில் உட்காந்துக்கிறானே. எங்கேருந்து மாறுறது? மாறவே முடியாது. ஏன் மாற முடியாது? உலகம் யாரையும் விட்டு வைக்காது. அது இன்பத்தை தேடி தான் போகும். இந்த பாதை இன்பமான பாதையா? கிடையாது. இன்பத்தை தூக்கி போட்டுட்டு துன்பத்தை தேடி போகிற பாதை. துன்பத்தை தேடி போகிறவனுக்கு மட்டும்தான் முடிவான இன்பம் கிடைக்கும். இன்பம் போகிறவனுக்கு முடிவான நரகம் மட்டுமே கிடைக்கும். எல்லாரும் மனுஷன் தானே, அவனை சொல்லி குத்தம் இல்லை சாமி. அவனை ஆரம்பத்துலேருந்து பூஜை புனஸ்காரம் பண்ணி வந்தவனா இல்லையே. எவ்வளோ தொழிலை பார்த்தவனே. வட்டி கூட்டம்லாங்கிறான்ல, வட்டி கூட்டம் மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியுமா? உனக்கு வந்து நீ வட்டிக்கு வாங்கிட்ட, கண்டிப்பாக இந்த 1ஆம் தேதி வருவான் வட்டி வச்சாகணும். வட்டி வைக்கலாம் என்ன பண்ணுவ, தோளில் துண்டை போட்டு கழுத்தை இறுக்கி இன்னைக்கு நீ வச்சாகணும்னு சொல்லக்கூடிய கேரக்டர்லாம் வந்துக்கிறான் சாமி. அது இயற்கையில் ஊர்ன குணம் வச்சாது. பணம் 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 ஓடின கூட்டம் வச்சாது. திடீர்னு மாறுமா? மாறாத. அதுக்கு தான் ஐயா தெளிவாக சொல்கிறேன், கர்ப்பத்தில் கெட்டு போனோன்னு திருத்தவே முடியாது. அவன் கடவுளுக்கே பக்கத்தில் போய் உக்காந்தாலும் கடவுளை மாற்ற முயற்சி பண்ணணும் தானே. இவன் ஒரு நாளும் கடவுளாக மாட்டான். புரியுதா சொல்கிறது? ஆகையினால யாரையும் மாற்ற முடியாதுன்ற முதல்ல உண்மையை புரிஞ்சுக்கணும். மாற வேண்டியது எல்லாம் நாம் மட்டும்தான். புரியுதுங்களா? அதனால் அதை போகணும்னு அதை யோசனை பண்ணோம்னா நமக்கு வேதனை மட்டும்தான் மிச்சம். அவன் செஞ்ச பாவத்தை அவன் வாழ்க்கையிலேயே அதை தின்னு முடிப்பான். எல்லாரும் விவசாயி மாதிரி தான். போட்டதெல்லாம் விவசாயி என்ன பண்ணுறான், விதைச்சிட்டே ஊருக்கு அறுவடை பண்ணுறான். ஆனால் நாம் கூட விவசாயி தான். நான் போட்டதெல்லாம் ஊருக்கெல்லாம் சாப்பிடாது, நானே தான் சாப்பிட்டாகணும். நல்லதை போட்டால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். போட்டதெல்லாம் கெட்டதாக போட்டோன்னா சாப்பிட முடியாது. கண் கலங்குமே, வாய் நோவுமே, முடியுமா? இதெல்லாம் அவன் காலத்திலே அவனே தின்னு தீர்ப்பான் சாமி. அதனால் யாரை பற்றி கவலைப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஐயா எவ்வளோ விதமாக எவ்வளோ பெரிய விஷயத்த தெளிவாக சொல்லிட்டாரு. யாரும் தெரிஞ்சலையே. இனிமேலும் திருந்தோம் நினைக்கிறா வாய்ப்பே கிடையாது. அதனால் நாம் போகிற வழியில் தெளிவாக போயினே இருப்போம்.
அவனுக்கான தண்டனையை இறைவன் கண்டிப்பாக கொடுப்பான். இறைவன் வந்து கடைசி நேரத்தில் அள்ளி அணைச்சானா முக்தி மோட்சம். யமன் வந்து அள்ளி அணைச்சானா யாருக்கிட்ட ஆகும்? யமன் வருவான்ல, அவனுக்கு பாரபட்சமே கிடையாது. ஐயோ ரொம்ப நல்லவருங்க, அவன் தூர்மா நிற்க போகிறான் கிடையாது. நீ நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் யமன் வீட்டு வாசலில் நிற்பானே. அப்படி ஒரு நாள் வருமே, அவன் வர்றதுக்கு முன்னாடி இந்த உடம்பை ஒரு வழி பண்ணிடுவானே. அதுக்கெல்லாம் விமோச்சனமே கிடையாது. அது எல்லாத்தையும் பாதை தவறி போன எல்லா ஆடும் கண்டிப்பாக அதை அனுபவிக்கும். பாதையில் போகிற எல்லா ஆடும் எங்கே போய் சேரணுமோ அதை குருநாதர் ஓட்டின்னு போவார். அதனால தான் ஞானிகள் மகான்கள்லாம் எங்கேருந்து மேய்ச்சாங்க தெரியுமா? மாடு மேய்ச்சிக்கிறாங்க, ஆடு மேய்ச்சிக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் மேய்ச்சாங்க? வேற எதனா பண்ணிட்டு வந்துருக்கலாமே. அவங்களுக்கு தெரியும் முதல்ல இந்த அஞ்சறிவு ஜீவன் மாதிரியே ஊருக்குள்ளே அஞ்சறிவு ஜீவன் தாங்குது, எதுக்குமே ஆறறிவு கிடையாது. அப்போ நீ அதை போய் மேய்க்கணும்னா முதல்ல இதுகிட்டேருந்து படைக்கோ. ஏன் மேய்ச்சாங்க தெரியுதாப்போ? ஞானிகள் மகான்கள்லாம் ஆட்டு சந்தை மாட்டுகள்லையும் ஏன் மேய்ச்சாங்கன்னா இதுதான் காரணம். நம்ம குருநாதரோட முதல்ல மாடு மேய்ச்சந்தவர் தான். ஏன்னா அதே மாதிரி ஒரு கூட்டத்தை நாளைக்கு மேய்க்க போற, முதல்ல இதுகிட்ட நீ மல்லு கட்டிக்கோ அப்படின்னு ஞானிகள் எல்லாரும் எங்கேருந்து வந்தாங்க? உலகம் ஃபுல்லாக இது நடந்துனுது சாமி. மனுஷன் மாறவே மாட்டான். அவனுக்கு தெரியும் தப்புன்னு. பண்ணுறவன் எல்லாருக்கும் தப்புன்னு தெரியாமல் பண்ணிக்கிறான், தெரிஞ்சே தான் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு அவன் சந்தோஷம்தான் முக்கியம். ஆனால் ஒரு ஞான பாதையில் போகிறவனுக்கு அவன் சந்தோஷம் முக்கியம் இல்லை. என்ன மாதிரி தானே எல்லாரும் நினைக்கிறவன் தானே ஆன்மீகவாதி. அந்த மாதிரி நினச்சா தானே ஆன்மீகவாதி. அந்த பக்குவத்துக்கு வந்தால் தானே அவன் ஆன்மீகவாதியாக இருக்கிறான்னு அர்த்தம். அந்த பக்குவம் இல்லை. யாரோ ஒன்றா இருப்பேன், யாரோ ஒன்றா அடிப்பேன் அப்படின்னு போனால் அவன் தடமாறி போயிட்டான். தடமாறி போனவன் எங்கே போவானோ அங்கே போயிடுவான். அதனால் அவனை பற்றிலாம் கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம் போகிற வழியில் கரெக்டாக போய் எங்கே போய் சேரணுமோ சேருவோம், கண்டிப்பாக போய் சேருவோம். இன்னொரு அதாவது கருட புராணத்தில் சொல்லுவாங்க, கருட புராணத்தில் 7 நரக காத்துனுக்குதுப்பா. அங்கே என்ன பண்ணுவான்னா அதுக்குன்னு ஒரு உடம்பு கொடுத்துருவானா. இப்போ எதையாவது ஒன்று அனுபவிக்கணும்னா உடம்பு வேணும். உடம்பு இல்லாமல் எதையாவது அனுபவிக்க முடியுமா? இப்போ நமக்கு உடம்பு இல்லைன்னா இங்கே எதையாவது அனுபவிக்க முடியுமா? பணமாக கிடக்கும். அப்போ எந்த செயலும் நடக்காது. அப்போ எதை நீ நரகத்துக்கு போய் அனுபவிக்கணும்னா கூட ஏதோ ஒரு உடம்பு இல்லாமல் அனுபவிக்கணுமா? ஆனால் உடம்பு இங்கேயே போட்டுட்டோம். அப்போ அங்கே போய் யார் அனுபவிக்கிறது? உயிர் கண்டிப்பாக அனுபவிக்காது. அங்கேயும் ஒரு உடம்பு கொடுப்பான் இறைவன். இந்த உடம்பு இது பருவ உடம்புன்னு பேர். இதை ஏன் பருவ உடம்பு? இது மண்ணிலேருந்து விளைஞ்சதுடா. எங்கே விளைஞ்சதோ அங்கேயே இந்த உடம்பை போட்டுட்டு இது உரமாக போட்டுட்டு நீ போயிடணும். எது இங்கேருந்து எதெல்லாம் விளைஞ்சதோ திரும்ப அங்கேயே கொடுத்து தான் நீ போய் ஆகணும். எல்லாத்துக்கும் விதி அதுதான். அப்போ நீ இங்கே பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணிட்டா, ஆனால் அனுபவிக்கலை. எதை விதி வசதியில் நீ பாதியிலே போயிட்டுன்னு வச்சுக்கேன். இப்போ போகிற கருட புராணத்தில் சொல்கிறாங்க, எப்பா இந்த மாதிரி வந்தவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவனுக்கு ஒரு உடம்பு கொடுப்பாங்களாம். அதுக்கு பேர் என்னன்னா யாதனா சரீரம். என்னது? யாதனா சரீரம். அப்படி ஒரு உடம்பு கொடுப்பானா. அந்த உடம்பு எப்படியாப்பட்ட உடம்புனா, இப்போ ரத்தம் கொடுக்க போகிறோன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, ரத்தம் நல்லா வரணுன்றதுக்காக கையில் ஒரு பாலை கொடுத்துருவாங்க. இதை நல்லா அமுக்குப்பா, இதை நல்லா அமுக்க நல்லா ரத்தம் வந்து பம்பிங் ஆகி தேவையானதுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி அந்த பந்து மாதிரி ஒரு உடம்பு வரும். அதை என்ன பண்ணலாம், வெட்டலாம். வெட்டி தனித்தனியாக வச்சுட்டு திரும்ப அது ஒன்று சேர்த்துக்கலாம். அதுக்கு பேர் என்னது? யாதனா சரீரம். அந்த மாதிரி ஒரு உடம்பை கொடுத்து உன்னை தூக்கி எண்ணெய் கடையில் தூக்கி போடுவான். போட்டால் என்ன ஆகும்? நீ பான்னு உயிர் போகாது. உயிர் தான் அங்கே தான் கிடக்குது. இங்கேருந்து போன உயிர் போனது தான் அங்கே போய் பர்மனெண்ட் ஆகி போச்சு. இப்போ அந்த உடம்புக்கே அது சொந்தம். இப்போ இந்த உடம்பு படுற வேதனையெல்லாம் உயிர் அனுபவிக்கும். நான் அந்த காலத்தில் அப்படி பண்ணிட்டேனே எல்லாம் ஸ்க்ரீனில் ஓடும். அதுக்கு தண்டனையாக இங்கே அனுபவிப்பான். எண்ணெயில் தூக்கி போடுவான். உடம்பு வாங்கும், உடம்பு அந்த அனலெல்லாம் தூக்கி துடிக்கும். ஆனால் உடம்பு சாவாது, உயிர் போகாது. அப்புறம் என்ன பண்ணுவான், தூக்கின்னு வந்து தலை வேற முண்டை வேறமா தனித்தனியாக வெட்டுவான். நீ துடிப்ப, உயிர் போகாது. புரியுது என்ன சொல்கிறது? அப்போது இந்த மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் அங்கே ஒரு உடம்பு கொடுத்து வானேன்னா உனக்காக தான் அங்கே ஒரு செட் போட்டு வச்சுக்கிறேன். அப்போ வாங்கன்னு அங்கே கூட்டும் போய் இந்த மாதிரி தண்டனைகள் கிடைக்கும். இது கருட புராணத்தில் சொல்கிறது. ஆனால் இது இப்படியே நடந்துட்டு இப்போ தண்டனைலாம் அனுபவிச்சுட்டா வரப்பிறவி புதுப்பிறவியெல்லாம் இருக்கும். இப்போ வந்தவெல்லாம் புதுசாக தானே வந்திருப்பான். வந்தவன் புதுசாக வந்தால் இங்கே ஏன் கஷ்டப்படுறான்? இப்போ நான் பாவம் செஞ்சுட்டேன், செத்து போயிட்டேன், வேறு எங்கேயோ போய் தண்டனை ஏதோ ஒரு உலகத்தில் போய் இறைவன் எனக்கு எல்லா தண்டனையும் கொடுத்து அந்த பாவத்தெல்லாம் அழிச்சிட்டான்.
அப்போ வரவன் சுத்தமாலாம் வந்திருக்கணும். வரவன் சுத்தமாக வந்தால் இங்கே எதுக்கு நான் கஷ்டப்படணும்? ஒரு பணக்காரனாவோ ஒரு படித்தவனாவோ ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து சந்தோஷமால இருந்திருக்கணும். ஆனால் வந்து பிறக்கிறவங்களாம் பாதி பேர் எங்கே போகிறான்? ஏழையாகவும் அன்னாடங்காட்சியாகவும் படிக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலையாகவும் பிறக்கிறானே. காரணம் என்ன? அவன் அங்கே அனுபவிச்சிருந்தானா, கருட புராணத்தில் சொன்ன மாதிரி அவன் எல்லா பாவத்தையும் அங்கேயே அழிச்சிட்டு இருந்தானா, இங்கே எதுக்கு வந்து அனுபவிக்கிறான்? வரப்பெருவெல்லாம் சுத்தப்பெருவி இருந்தால் இங்கே எதுக்கு அவனுக்கு தண்டனை? அப்போ என்ன அர்த்தம்? என்ன சொல்லுது உலகம்? இறைவன் என்ன சொல்கிறான்? கருட புராணத்தை சொன்ன மாதிரி உனக்கு எல்லாம் அங்கெல்லாம் கிடையாதுப்பா. அந்த மாதிரி உலகத்தை உனக்கு கொடுக்கல. ஏன்னா இது தாண்டா உனக்கு நரகம், இது தாண்டா உனக்கு சொர்க்கம். எங்கேயோ போய் அனுபவிக்கலாம். இருமாந்து இருந்துடாத, இருமாந்து இந்த உலகம் இந்த உடம்பு இருக்கிறதுக்கு நான் எல்லாத்தையும் அனுபவிப்பேன், எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். என்னைக்கோ ஒரு நாள் சாக போகிறேன், செத்துட்ட பிறகு எனக்கு என்ன தெரிய போகுதுன்னு நினச்சிக்காதப்பா. திரும்பவும் உனக்கு இது ஏற்கனவே ஒரு உடம்பு கொடுத்தான் பாரு, அதே மாதிரி ஒரு உடம்பை கொடுத்து இன்னைக்கு பண்ண அந்த எல்லாத்தையும் இதை ஒரு நரகமாக்கி அது எல்லாத்தையும் உனக்கு கொடுக்க வைப்பான். புரியுதுங்களா? அப்போது இந்த வாழ்க்கையிலையும் நீ திரும்ப ஒரு உடம்பை கொடுத்து நீ யார் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணியோ அது எல்லாத்தையும் உன்னையே அனுபவிக்க சொல்லுவான். யார் யார் மனம்லாம் வேதனைப்பட்டு துடிச்சதோ அதே மாதிரி வேதனைலாம் உன் வாழ்க்கையில் நீ அனுபவிப்ப. ஏன் வந்ததுன்னு தெரியாது. நான் நல்ல மாதிரி தான்ப்பா வாழ்ந்துக்கிறேன், நான் ஒரு பாவமும் செய்யலைங்க, எனக்கு ஏங்க இவ்வளோ துன்பம்னு சொல்லக்கூடிய எல்லாரும் எங்கேயோ விதைச்சதை இங்கே வந்து அறுவடை பண்ணிருக்கிறோம். அப்போ இன்னைக்கு பண்ணுறவங்களாம் நாளைக்கு அதை அறுவடை பண்ணக்கூடிய நாள் வரும். அது அவனோட முடிஞ்சிருமானா அவனோட முடியாது. ஏன்னா இந்த பாவம் ஐயா சொன்னது தான், ஊரில் போய் நீ எந்த பாவத்தை ஒன்றா செஞ்சுக்கப்பா, அது உன்னோட போயிடும். இந்த ஆன்மீக பாதையில் இந்த ஞான பாதையிலையும் வந்து நீ பாவம் செஞ்சனா எந்த காலத்தையும் தீர்க்க முடியாதா, உன் தலைமுறைக்கே வரும். ஒரு குடும்பத்தில் ஒரு ஞானி உருவாயிட்டா 7 தலைமுறைக்கும் அந்த குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, ஒரு ஞான பாதையில் வந்து தவறுகள் செஞ்சுக்கினே போனோன்னா 7 தலைமுறைக்கும் அந்த பரம்பரையை நரகத்தை அனுபவிக்கும். இன்றைக்கி உங்ககிட்ட காசு இருக்கும், இன்றைக்கி உங்ககிட்ட படிப்பு இருக்கும், நாளைக்கு அதெல்லாம் உன்னை காப்பாற்றுமானா வாய்ப்பு இல்லை ராஜா. இதுக்கு முன்னாடி அதை அந்த மாதிரி யாராவது காப்பாற்றிட்டாங்களா? யாரும் இல்லையே. எமன் வந்து வீட்டு கசல் தட்டுவான், உயிர் போகாது. ஆனால் உடம்பு இருக்கும்போதே துடிச்சிக்கினே இருப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் சாவு வந்து நான் போனா என்னன்ற அளவுக்கு உன் நிலை கொண்டு வந்து சேர்த்துருவான். அது உனக்கு மட்டுமானா? உனக்கு மட்டும் இல்லைடா, உன் சோத்தை துண்ணாம்பார் உன் பரம்பரையில் இருக்கிறவன் அவன் எல்லாருக்குமே அது வந்து பாதிக்கும். புரியுதுங்களா? அப்போ இவ்வளோ கொடுமை யார் அனுபவிப்பா? இதை தப்பு செஞ்சான் பாரு அவன் எல்லா தலைமுறையும் அதை அனுபவிச்சே தீரும். ஏன்னா இது ஞான பாதை, இது இறை வழிபாடு இருக்கக்கூடிய பாதை. இங்கே வந்தோம் நான் என்ற ஆணவத்தில் எவனாவது ஆடினானா, ஆணவத்தை அழிக்க வந்த இடத்துல ஆடினானா என்ன ஆகும்? இதுக்கெல்லாம் பொறுப்பு அவனே. இது எல்லாத்தையும் மிகப்பெரிய தண்டனை அவன் தலைமுறைக்கே காத்துன்னு இருக்கும். அறியாமல் ஆடுறான், அறியும் போது அவன் கண்ணில் தண்ணி மட்டும்தான் வரும், தண்ணியோடு மட்டும் வரும், ரத்தமும் வரும். ஏன்னா இவன் வேதனைப்பட்டா தண்ணி மட்டும்தான் வரும். இவன் இருக்கும்போதே இவன் பிள்ளைங்களுக்கெல்லாம் வேதனை வந்தால் என்ன ஆகும்? இதெல்லாமே அவன் வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா எதில் நிற்கிறவன் யாரோ ஊரை ஏமாற்றி போகிறவன நீ ஏமாத்தலை. தினம் அபியாசம் பண்ணுறவங்க, தினம் குருவே தெய்வம்னு பாடம் பண்ணுறவங்க, அவங்களோட வைத்தியர் உன் வாழ்க்கையில் வடியாதா? கண்டிப்பாக வரும்ல. வந்தால் என்ன ஆகும்? யாரோ ஒருத்தன் சபிச்சாலே உன் வாழ்க்கையில் வந்து வெடியும்னா, தினம் பாடம் பண்ணக்கூடிய அவன் வேதனை உன் தலைமையில் வந்து ஒரு நாள் விடிஞ்சா யார் வந்து உன்னை காப்பாற்றுவா? காப்பாற்ற முடியாத. இதெல்லாம் செய்கிறவன் உணரணும். யாருக்கு செய்கிறோம், எதுக்கு செய்கிறோன்னு உணர்ந்தா இதுலேருந்து தப்பிச்சு கரையை தரலாம். இல்லைன்னா அவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது.